ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர்மெலன் வச்சு என்னென்ன ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அது வாட்டர்மெலன் ஜெல்லி, வாட்டர்மெலன் ஜூஸ், ஒரு 3 வகையான ஜூஸை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இப்போ வாட்டர்மெலன் ஜெல்லி பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு 2 பீஸ் வாட்டர்மெலனை கொட்டை இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கொட்டை இல்லாமே பார்த்துக்கோங்க, ஏன்னா கொட்டை லைட்டாக இருந்தாலும் நமக்கு கசக்கும். இந்த ஜெல்லி எல்லாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது, கசப்பு இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொட்டை கொஞ்சம் கூட இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஜூஸ்லேருந்து பாதி ஜூஸை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பாதி ஜூஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். நமக்கு ஏற்கனவே வாட்டர்மெலன் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக அகர் அகர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பேக்கெட்டில் கொஞ்சம் ஒரு 1/4 பங்கு சேர்த்துக்கிட்டேன். இதை இப்போ நம்ம நல்லா காய்ச்சிடலாம். அகர் அகரை நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கரைய வேண்டியிருக்கு. கரையட்டும். இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிச்சம் வச்சுருந்த இந்த வாட்டர்மெலன் ஜூஸை சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதை நான் ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறணும். ஆறவும் நம்ம ஒரு 4 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் வச்சா தான் நமக்கு செட் ஆகும், அந்த ஜெல்லி மாதிரி வரும். இப்போ நான் நல்லா ஆறிடுச்சு. நான் ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சிடறேன். 4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா நமக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட கீழே கொட்டலை. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஜெல்லி நமக்கு வீட்டிலே ஒரு ஹெல்த்தியான வாட்டர்மெலன் ஜெல்லி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஜூஸுக்கு ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் வாட்டர்மெலனை குட்டி குட்டியாக கட் பண்ண சேர்த்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எது சேர்க்கிற விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஹனி சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஜூஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சாச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிடுவோம். நமக்கு இப்போ வாட்டர்மெலன் இஞ்சி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. 2 க்யூப் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஜூஸை சேர்த்துடலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் வாட்டர்மெலன் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இதுக்கும் உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு நீங்கள் என்ன சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நமக்கு இப்போ அந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வாட்டர்மெலன் புதினா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 க்யூப் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சப்ஜா சீட்ஸ் வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சப்ஜா சீட்ஸை ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன்
வாட்டர்மெலன் வந்து எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நம்ம நல்லா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஜூஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வந்து அந்த 2 நிமிஷத்துலேயே நல்லா சப்ஜாவது நமக்கு நல்லா ஊறிடுச்சு. ஒரு 2 ஐஸ் கியூப் சேர்த்துக்குவோம். நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த வாட்டர்மெலன் ஜூஸை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ வந்து நமக்கு ஒரு ஹெல்த்தியான சப்ஜா சீட்ஸ் சேர்த்த வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. லெமன் வாட்டர்மெலன் ஜூஸ், புதினா சேர்த்த வாட்டர்மெலன் ஜூஸ், சப்ஜா சீட்ஸ் சேர்த்த வாட்டர்மெலன் ஜூஸ். இப்படி நமக்கு வந்து ஒரு 3 வகையான ஹெல்த்தியான நம்ம ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். வாட்டர்மெலன் ஜெல்லியும் சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.